Good morning students. Unit first electrostatics நாம் பார்க்க போகிற டாபிக் சூப்பர்பொசிஷன் பிரின்சிபல். லாஸ்ட் கிளாஸ் நம்ம வந்து கூலும்ஸ் லா படித்தோம். கூலும்ஸ் எதுக்கு யூஸ் ஆகுனா கூலும்ஸ் லா எக்ஸ்பிளைன்ஸ் தி இன்ட்ராக்ஷன் பிட்வீன் டூ சார்ஜஸ். அது ரெண்டு சார்ஜ் இன்ட்ராக்ட் பண்ணிச்சுன்னா அதுக்குள்ளே ஃபோர்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு எது யூஸ் பண்ணுறோம் கூலும்ஸ் லா. அது மோர் தென் டூ சார்ஜஸ் எதை யூஸ் பண்ணாமல் சூப்பர்பொசிஷன் பிரின்சிபல். The total force acting on a given charge is equal to vector sum of the forces exerted on it by another charges. என்ன சொல்கிறேன்னா டோட்டல் ஃபோர்ஸ் எப்படி கால்குலேட் பண்ணலான்னா வெக்டர் சம் ஆஃப் தி ஆல் அதர் சார்ஜஸ் நம்ம எல்லாமே ப்ளஸ் பண்ணால் நமக்கு ஏதாவது டோட்டல் ஃபோர்ஸ் கிடச்சிரு. இப்போ Q1 வந்து Q2 மேலே எவ்வளோ ஃபோர்ஸ் எக்ஸெப்ட் பண்ணுறது, Q1 Q3 மேலே எவ்வளோ ஃபோர்ஸ் எக்ஸெப்ட் பண்ணுறது, Q1 Q4 மேலே, அடுத்தது Q1 வந்து Q1 மேலே. நம்ம என்ன சொல்கிறோம் இந்த சிஸ்டத்தில் வந்து நம்பர் ஆஃப் சார்ஜஸ் இருக்குது. அப்படின்னா ஃபஸ்ட் சார்ஜ் Q1, லாஸ்ட் சார்ஜ்னு வச்சுக்கோ நம்ம Qn. நம்ம கூலும்ஸாக தெரியுமா என்ன வச்சுக்கோ நம்ம F = K Q1 Q2 by R square R cap. இப்போ என்ன எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு F1 டோட்டல் அப்படின்னா Q1 Q2க்கு எவ்வளோ ஃபோர்ஸ் இருக்குமா அதுக்கு F12 வெக்டர், Q1 Q3க்கு F13 வெக்டர், Q1க்கு Q4க்கு F14 வெக்டர், Q1க்கு Qnக்கு எவ்வளோ இருக்குது F1n வெக்டர். இதை கூலும்ஸ் அப்ளை பண்ணினாவு K காமன் எடுத்துக்கலாமா ப்ரொபோர்ஷனல் கான்ஸ்டன்ட். இங்கே நான் 1-2னா Q1 Q2 பை டிஸ்டன்ஸ் என்ன R ஸ்கொயர் 2-1. F13க்கு என்னது Q1 Q3 பை R ஸ்கொயர் 3-1. யூனிட் வெக்டர் வந்து R கேப் 3-1. அதே F வெக்டர் 1-4க்கு என்ன எடுத்துக்கிறா Q1 Q4 R ஸ்கொயர் 4-1 R கேப் 4n வெக்டர் ப்ளஸ் அடுத்து லாஸ்ட் என்ன எடுத்துக்கிறோம் நாம் லாஸ்ட்டாக Q1 to Qn என்ன எடுத்துக்கிறோம் Q1 Qn பை R ஸ்கொயர் n1 இன்ட்டு R கேப் n1. இதுன்னு சொல்லும்போது சூப்பர் பொசிஷன் பிரின்சிபல். ஸோ கூலும்ஸில் வந்து இன்ட்ராக்ஷன் பிட்வீன் டூ ஆப்ஜெக்ட்ஸ்குள்ளே ஃபோர்ஸ் எக்ஸ்சேஞ்ச் பண்ண கூலும்ஸில் மோர் தென் டூ சார்ஜஸ்னால் அது எது யூஸ் பண்ணாமல் சூப்பர் பொசிஷன் பிரின்சிபல் வந்து யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட் ஆன் எலக்ட்ரிக் ஃபீல்டு. நாம் சார்ஜ் பார்த்தோமா பாசிட்டிவ் சார்ஜ். மைக்கேல்பர்ட் என்ன சொன்னார்னா இந்த யூனிவர்ஸில் ஒவ்வொரு சார்ஜும் வந்து அதை சுற்றி என்னாவது எலக்ட்ரிக் ஃபீல்டு கிரியேட் பண்ணு சொன்னார். நம்ம இதை எப்படி கண்டுபிடிக்கலாம்னா அனதர் சார்ஜ், இதுக்கு பேர் சார்ஜ் சோர்ஸ் ஆஃப் சார்ஜ். அடுத்துன்னு சொல்லாமல் Q0க்குன்னு சொல்லாமல் இது பாயிண்ட் சார்ஜ், Q0 சொல்லாமல் டெஸ்ட் சார்ஜ். டெஸ்ட் சார்ஜ் வந்து பாயிண்ட் சார்ஜ் நோக்கி கொண்டாடும்போது ஏன்னா அது இந்த எலக்ட்ரிக் இன்ட்ராக்ட் பண்ணி ஃபோர்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது, எக்ஸ்பென்சிவ் ஃபோர்ஸு. பாசிட்டிவாக இருந்தால் ரிப்பல் பண்ணு, நெகட்டிவாக இருந்தால் அட்ராக்ட் பண்ணு. ஸோ இதுன்னு சொல்லாமல் எலக்ட்ரிக் ஃபீல்டு. ஸோ இந்த யூனிவர்ஸ் எவரி சார்ஜ் கிரியேட்ஸ் த எலக்ட்ரிக் ஃபீல்டு. ஓகேவா? இப்போ ரெண்டு சார்ஜ் எடுத்துக்கலாமா Q1ங்கிறது இந்த ஸ்பேஸ் இருக்க ஒரு சார்ஜ் பாயிண்ட் சார்ஜ். அது எப்படி கண்டுபிடிக்கிறோம் Q0க்கு டெஸ்ட் சார்ஜ் கொண்டாடுறோம். அப்படி கொண்டாடும்போது ஒன்றும் அட்ராக்ட் பண்ணுறது ரிப்பல் பண்ணு. அதுக்கு ஒரு டிஸ்டன்ஸ் எவ்வளோ வச்சுக்கிறோம் நம்ம Rன்னு வச்சுக்கிறோம். அப்போ என்ன கூலும்ஸ் அப்படின்னாவது F = K சார்ஜ் Q1 எவ்வளவு Q2 எவ்வளவு Q0 டிஸ்டன்ஸ் எவ்வளோ R ஸ்கொயர் R கேப். ஸோ F = K தெரியுமா 1/4 Q0 by R ஸ்கொயர் R கேப். இப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டோட டெஃபினேஷன் என்னென்னா ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பை அ யூனிட் சார்ஜ். ஸோ ஈவட் என்னதுல ஃபோர்ஸ் பர் யூனிட் சார்ஜ். ஃபோர்ஸ்க்கு என்ன ஃபார்முலா 1/4 Q0 R ஸ்கொயர் இன்ட்டு R கேப் இன்ட்டு இங்கே இருக்குது Q0. இந்த Q0 என்ன ஆயிருதுன்னா கேன்சல் ஆனால் நம்ம எலக்ட்ரிக் என்ன ஃபார்முலா ஈவட் = 1/4 Q/R ஸ்கொயர்டு. ஸோ எல்லுக்கு என்ன பண்ணி சொல்லிக்கிறோம் ஃபோர்ஸ் எக்ஸ்சேஞ்ச் பை அ யூனிட் சார்ஜ். ஸோ என்ன குவான்டிட்டி இது ஃபோர்ஸ் வெக்டர் குவான்டிட்டினா ஃபோர்ஸ் வெக்டர் குவான்டிட்டியா எல்டிபின்னு சொல்லலாம் ஆல்சோ வெக்டர் குவான்டிட்டி. என்ன யூனிட் எழுதலாம் E = என்னது F/Q0 ஃபோர்ஸுக்கு வந்து நியூட்டன், Q0க்கு வந்து கூலும் -1 மேலே வரும்போது. அது இன்னொரு பின்னாடி படிப்போம். எலக்ட்ரிக் இன்னொரு ஃபார்முலா இருக்குன்னா பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் பை டிஸ்டன்ஸு. அப்போ என்னன்னா வோல்ட் மீட்டர் -1. ஸோ நியூட்டன் கூலும் -1 ஆர் வோல்ட் மீட்டர் -1ங்கிறது யூனிட் ஆஃப் தி எலக்ட்ரிக் ஃபீல்டு. நெக்ஸ்ட் ஒன் இம்பார்ட்டன்ட் அசெப்ட்ஸ் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்டு. இப்போ நாம் இது வந்து பாயிண்ட் சார்ஜ். பாயிண்ட் சார்ஜ் வந்து பாசிட்டிவாக இருந்ததுன்னா இப்போ என்ன ஆகுதுன்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு என்ன ஆகுது அவே ஃப்ரம் த பாயிண்ட் சார்ஜ். அதே பாயிண்ட் சார்ஜ் நெகட்டிவாக இருந்ததுன்னா எலக்ட்ரிக் என்ன ஆகுது டுவேஸ் த பாயிண்ட் சார்ஜ். புரிஞ்சலையா? நாம் டெஸ்ட் சார்ஜ் இங்கே கொண்டாடுற Q0, அதே மாதிரி டெஸ்ட் சார்ஜ் என்ன கொண்டாடு Q0 கொண்டாடுறோம். இப்போ டெஸ்ட் சார்ஜ் கொண்டாடு வந்து எப்பயும் பாசிட்டிவ் தான். இது பாசிட்டிவ். இங்கே இருக்கிற பாயிண்ட் சார்ஜ் பாசிட்டிவ்னா பாசிட்டிவ் இப்பல் பண்ண எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு அவே ஃப்ரம் த +Q. இப்போ பாயிண்ட் சார்ஜ் -Q நாம் கொண்டாட டெஸ்ட் சார்ஜ் வந்து +Q0. அப்போ என்ன கொண்டாது அன்லைக் சார்ஜ் அட்டாக் பண்ணு அப்போ என்ன டுவேஸ் த -Q. Second one,
force exerted by the discharge. நாம் எல்டிபி என்ன பார்த்தோம் E ஈக்குவல் டு இவற்று ஈக்குவல் டு எஃபெக்ட் பை Q நாட். நாம் ஃபோர்ஸ் எப்படி கண்டுபிடிக்கலாம் எஃபெக்ட் ஈக்குவல் டு Q நாட் இன்ட்டு E வெக்டர். எஃபெக்ட் ஈக்குவல் Q நாட் இன்ட்டு E வெக்டர். தேர்ட் ஒன் E ஈக்குவல் டு 1/% நாட் Q பை R ஸ்கொயர். நீங்கள் கவனிக்கலாம் இந்த எல்டிபி எதை பொறுத்து இருக்குது இண்டிபெண்ட் ஆஃப் த பாயிண்ட் சார்ஜ் சரி டிபெண்ட் அப்பான் த பாயிண்ட் சார்ஜ் Q. ஆனால் எது கிடையாது இங்கே என்ன இல்லை Q நாட் கிடையாது. அப்படின்னா டிஸ்சார்ஜுக்கும் எல்டிபி சம்மந்தமாக கிடையாது. எதுக்கு சம்மந்தம் இருக்குன்னா ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்ட் இஸ் டிபெண்ட்ஸ் ஒன்லி த பாயிண்ட் சார்ஜ். எலக்ட்ரிக் ஃபீல்ட் இஸ் இண்டிபெண்ட் ஆஃப் த discharge. So independent of Q naught, E depend only the Q. Next, electric field is inversely proportional to distance. அப்படினா distance அதிகமாச்சுன்னா electric என்ன ஆகுது decrease ஆகுது. Fifth point, electric field is vector quantity at every point in space. This field has unique direction and magnitude. அதாவது ஒரு particular point வந்து electric field வந்து direction வந்து மாறாது. ஆனால் electric field வந்து vector quantity direction மாறும். ஆனால் ஒரு குறிப்பிட்ட பாயிண்டில் மேக்னெட் டைரக்ஷன் ஆகுது யூனிக்காக இருக்குது கான்ஸ்டன்டாக இருக்குது. நெக்ஸ்ட்டு சிக்ஸ்த்து பாயிண்ட்டு Q நாட் கவனிக்கலாம். நம்ம டெஸ்ட் சார்ஜ் எடுத்துக்கிறோம் Q நாட்டு இது Q நாட் வந்து நம்ம டெஸ்ட் சார்ஜ் எடுக்கிறது வந்து வெரி ஸ்மால்னால என்ன ஆகுதுன்னா இந்த Q நாட் வந்து இந்த பாயிண்ட் சார்ஜ் வந்து என்ன ஆகுது இதனுடைய பாயிண்ட் சார்ஜ் கிரியேட் பண்ணுற எலக்ட்ரிக் ஃபீல்ட் ஆகுது மாடிஃபை பண்ணாது. ஸோ Q naught is very small, it will not modify the electric field of charge Q. புரிஞ்சலையா என்னோட நாம் Q வந்து எலக்ட்ரிக் ஃபீல்ட் கிரியேட் பண்ணுறது Q நாட்டுங்க டிஸ்சார்ஜ் கொண்டாடு செக் பண்ணுறதுக்கு இந்த Q நாட்னால் இதனோட எலக்ட்ரிக் ஃபீல்ட் வந்து மாறாது. என்ன காரணம் Q நாட் இஸ் வெரி ஸ்மால். அடுத்தது E ஈக்குவல் டு 1/% நாட் Q பை R ஸ்கொயர். இந்த ஈக்குவேஷன் வந்து ஒன்லி வேல்யூ ஃபார் பாயிண்ட் சார்ஜஸ். இதே வாரு ஃபார் கன்டினியூஸ் அண்ட் ஃபைனைட் சைஸ் சார்ஜ் டிஸ்ட்ரிபியூஷன் இன்டகிரேஷன் டெக்னிக்ஸ் மஸ்ட் பி யூஸ்டு. அடுத்த கிளாஸ் இதை பார்ப்போம். நாம் வந்து லைன் சார்ஜ் டிஸ்ட்ரிபியூஷன் வால்யூம் சார்ஜ் டிஸ்ட்ரிபியூஷன் அதெல்லாம் பார்ப்போம். அதில் வந்து நம்ம என்னென்ன இன்டகிரேஷன் யூஸ் பண்ணுவோம். நீங்கள் மேக்ஸ் இன்டகிரேஷன் டெக்னிக்ஸ் வந்து படிச்சிருப்பீங்க. நெக்ஸ்ட்டு 2 கைண்ட்ஸ் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்குது யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டு அண்டு நான் யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டு. யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டுனா லெசன் கான்ஸ்டன்ட் மேக்னெட் அண்டு டைரக்ஷன் அதாவது சேம் மேக்னெட் அண்டு சேம் டைரக்ஷன். இந்த லைன் லென்த்துனா இது வந்து மேக்னெட்டோடு டைரக்ஷன் ஏரோ மார்க் டைரக்ஷன் குறிக்குது. அப்படின்னா மேக்னெட்டோடு டைரக்ஷன் சேமாக இருந்தேன்னு சொல்லும்போது யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்டு யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டு. நான் யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டுனா அதாவது சேம் டைரக்ஷன் டிஃப்ரெண்ட் மேக்னெட் இங்கே கவனியாக்கலாம். இங்கே மேக்னெட் டிஃப்ரெண்டாக இருக்குது சேம் டைரக்ஷனாக இருக்குது. அல்லது டிஃப்ரெண்ட் டைரக்ஷன் டிஃப்ரெண்ட் மேக்னெட் இருக்குல்ல இது என்ன இருக்குது டிஃப்ரெண்ட் டைரக்ஷன் இருக்குது டிஃப்ரெண்ட் மேக்னெட். இது மேக்னெட் அதிகமாக இருக்குது மேக்னெட் குறைவாக இருக்குது டிஃப்ரெண்ட் டைரக்ஷன். இப்படி இருந்தாலும் சொல்லாமல் நான் யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டு. இதே வந்து பாயிண்ட் சார்ஜ் வந்து என்ன ஆகுனா டிஃப்ரெண்ட் டைரக்ஷனில் வந்து என்ன ஆகுது எலக்ட்ரிக் கிரியேட் பண்ணுது. ஸோ பாயிண்ட் சார்ஜ் கிரியேட் நான் யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டு. ஸோ 2 கைண்ட்ஸ் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்டு யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டு அண்டு நான் யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டு. யூனிஃபார்ம்னா சேம் மேக்னெட் சேம் டைரக்ஷன். நான் யூனிஃபார்ம்னா டிஃப்ரெண்ட் மேக்னெட் டிஃப்ரெண்ட் டைரக்ஷன் அல்லது போத்தாக டிஃப்ரெண்ட் ஆகலாம். ஸ்டூடெண்ட்ஸ் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நாம் சூப்பர்பொசிஷன் பிரின்சிபல் பார்த்தோம். அதாவது 2 சார்ஜஸ் உள்ள ஃபோர்ஸை பற்றி படிக்கிறது பேர் என்ன அதை வச்சு படிக்க நாம் கூலும்ஸ் லா. அதே 2 பாயிண்ட் சார்ஜுக்குள்ள ஃபோர்ஸை பற்றி படிக்கிறது பேர் எதை வச்சு படிக்கிறோம் நாம் கூலும்ஸை வச்சு படிக்கிறோம். அதே மோர் தென் 2 சார்ஜ் என்ன பற்றி படிக்கிறோம் நாம் எதை வச்சு படிக்கிறோன்னா நான் வந்து சூப்பர்பொசிஷன் வந்து யூஸ் பண்ணுறோம். எலக்ட்ரிக் ஃபீல்டுனா என்ன எலக்ட்ரிக் ஃபீல்டுனா ஃபோர்ஸ் எக்ஸ்டெண்ட் பை தி யூனிட் சார்ஜ்னு சொல்லும்போது எலக்ட்ரிக் ஃபீல்டு. அதுக்கு 2 ஃபார்முலா இருக்குது. E வெக்டர் ஈக்குவல் டு F by Q நாட் ஆல் E வெக்டர் ஈக்குவல் டு 1/4 நாட் Q by R ஸ்கொயர். வெக்டர் குவான்டிட்டி யூனிட் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்டு நியூட்டன் கூலும் -1 ஆர் வோல்ட்மீட்டர் -1. நெக்ஸ்ட்டு எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து முக்கியமான இம்பார்ட்டன்னா ஃபோர்ஸ் எக்ஸ்டெண்ட் பை தி எலக்ட்ரிக் ஃபீல்டு டிஸ்சார்ஜ் ஆகணும்னா F வெக்டர் ஈக்குவல் டு Q நாட் E வெக்டர். அப்புறம் எலக்ட்ரிக் ஃபீல்ட் இண்டிபெண்ட் ஆஃப் Q நாட் டிபெண்ட்ஸ் only Q. எலக்ட்ரிக் ஃபீல்ட் இஸ் டிக்ரீசஸ் வித் இன்க்ரீஸ் இன் டிஸ்டன்ஸ். ஓகேவா லாஸ்ட் மாற்றலாம் லாஸ்ட்டு யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து நான் யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டு